ஒரு டார்ஷனல் பெண்டலம் எப்படி ஒர்க் ஆகும், அதோட டைம் பீரியட் என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம். இங்கே ஒரு சர்க்குலர் டிஸ்க் இருக்குது. இந்த சர்க்குலர் டிஸ்கோட மாஸ் கேட்டலம், ரேடியஸ் ஆர். இந்த சர்க்குலர் டிஸ்கோட சென்டர் ஒரு ஸ்ட்ரிங்கோட டையாக இருக்குது. அந்த ஸ்ட்ரிங்கோட அனதர் எண்ட் வந்து ஒரு வாலோட கனெக்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த டிஸ்க்கு நான் ஸ்லைட்டாக ஒரு டீட்டான்ற ஆங்கிள் நான் ட்விஸ்ட் பண்ணுறேன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன டெவலப் ஆகணும், ஒரு ரீஷோரிங் டார்க் டெவலப் ஆகும். பிகாஸ் நீங்கள் ஆல்ரெடி ஃபீல் பண்ணியிருக்கலாம், எந்த அளவுக்கு அதிகமான ஒரு ஆங்கிள் நம்ம அந்த டிஸ்க்கு ட்விஸ்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கரான ஒரு ரீஷோரிங் டார்க்குமே டெவலப் ஆகும். ஐ கேன் சே தட் அப்போ இந்த ஹோல் செட்டப்பில் டெவலப் ஆக போகிற ரீஷோரிங் டார்க்கோட வேல்யூ இஸ் ப்ரப்போர்ஷனல் டு த டீட்டா ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட். பட் டீட்டா கிளாக் வைஸில் இருந்துச்சுன்னா டவு ஆன்டி கிளாக் வைஸில் இருக்க போது டு இண்டிகேட் தட் ஐ கேன் புட் அ மைனஸ். அப்போ ஃபிசிக்ஸில் எங்கெல்லாம் இந்த மாதிரி ப்ரொபோஷனாலிட்டி சிம்பிள் இருக்கோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக வி கேன் ரெடியூஸ் சம் கான்ஸ்டன்ட். அப்போ ரீஷோரிங் டார்க் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் சி டீட்டான்னு எழுதிக்கலாம். இங்கே சின்றது டார்ஷனல் கான்ஸ்டன்ட், இட்ஸ் கால்ட் அஸ் டார்ஷனல் கான்ஸ்டன்ட். ஓகே, இதோட வேல்யூ வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த மெட்டீரியல். இப்போ இந்த ரீஸ்டோரிங் டார்க் நம்ம எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஐ ஆல்ஃபா எழுதிக்கலாம். பிஎஸ் டார்க்கோட ஜென்ரல் ஃபார்முலா ஐ ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் சி டீட்டா அண்ட் ஐ கேன் சே ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் சி டீட்டா பை ஐன்னு வந்துடும். ஆல்ஃபான்றது நத்திங் பட் ஆங்குலர் ஆக்சலரேஷன். இது டி ஸ்கொயர் டீட்டா பை டிடி ஸ்கொயர்னு எழுதிக்க முடியும். ஸோ தட் ஷுட் பி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் சி பை ஐ டீட்டா. இங்கே இந்த ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மாதிரி இருக்குது. d squared x by dt squared is equal to minus of omega squared x. இதுதான் ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனோட ஜென்ரல் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஃபார்ம். ஸோ அதே ஃபார்மில் இந்த ஈக்குவேஷன் இருக்குது. பட் அப்போ ஒமேகா ஸ்கொயரோட இடத்துல இங்கே என்ன இருக்குன்னா we have some parameter. அப்போ ஒமேகா ஸ்கொயர் is equal to c by i வந்துடும். ஒமேகா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சி பை ஐன்னு வந்துடும். அப்போ எனக்கு ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி தெரிஞ்சிருச்சுன்னா டைம் பீரியட் கெட் பண்ண முடியும். இந்த டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு 2π பை ஒமேகான்னு வந்துடும். ஸோ தட் வில் பி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஐ பை சின்னு வந்துடும். அப்போ ஒரு டார்ஷனல் பெண்டுலம் எவ்வளோ டைம் பீரியட் எடுக்கும், ஒரு டைம் அந்த ஒரு சிம்பிள் ஹெச்எம் மோஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, ஒரு டைம் அந்த ஆசிலேட்டரி மோஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்ன்றத இந்த ஃபார்முலாஸ் வச்சு நம்ம கெட் பண்ண முடியும். நான் ஆஃப்கோர்ஸ் இந்த டிஸ்க் எடுத்திருந்தேன். ஸோ அப்போ டிஸ்கோட மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் த சென்டர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஈக்குவல் டு எம் ஆர் ஸ்கொயர் பை 2ன்னு வந்துடும். சப்போஸ் இந்த டிஸ்க்கு போல ரிங்காக இருந்தால் எம்ஆர் ஸ்கொயர் வரும். ஸோ அப்போ உங்களுக்கு எந்த ஆக்சிஸை பொறுத்து, இந்த ஆக்சிஸை பொறுத்தா எல்லா பாடியுமே ரொட்டேட் ஆகுது. அந்த ஆக்சிஸை பொறுத்து அந்த பாடியோட மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிச்சு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பாடியோட டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் கிடச்சிடும்.